Hi friends, welcome to Dava Cook and Health Tips. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்பு மாவில் இடியப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி போட்டுக்கிறேன். சுடு தண்ணி நல்லா கொதிக்கவும் அதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். அதில் 1 கப் கம்பு மாவு போட்டுக்கிறேன். இப்போ ஒரு சின்ன கப் அளவு பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு. இப்போ கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிளறி விட்டுருவோம். கை வச்சு கிளறாதீங்க, சுற்றும். இது மாதிரி கரண்டி ஏதாவது வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சூடு கம்மியாயிடுச்சு. இப்போ கை வச்சு நம்ம பிசைஞ்சுக்கிறலாம். இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சுக்கிறோங்க தண்ணி ஊற்றி. நம்மளுக்கு இந்த பதம் வரணும். இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு இடியப்ப உரல் எடுத்துக்கிறோங்க. எடுத்து கொல்லக்கட்டை அளவு மாவு எடுத்து உள்ளே வச்சுக்கிடுவோம். அந்த இடியப்பம் ஃபுல்லாகிற அளவுக்கு வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இப்போ இந்த இடியப்ப உரலோட மூடி எடுத்து போட்டுருவோம். இது மாதிரி மூடிடுங்க. மூடிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கிடுவோம். அதில் தண்ணி ஊற்றி மேலே துணி போட்டு வச்சுருவோம். இப்போ நம்ம இட்லி சைஸ்க்கே இடியப்பத்தை புழிஞ்சு விட்டுருவோம். உங்களுக்கு கொஞ்சம் தோசை மாதிரி வேணும்னா ஃபுல்லாக அப்படியே ஒரே ரவுண்டாக புழிஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு தோசை மாதிரி கூட இடியப்பம் கிடைக்கும். நான் இட்லி மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கிறேன். இது மாதிரி நம்ம ஃபுல்லுமே அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கிடுவோம் இடியப்பத்துக்கு மாதிரி. இப்போ நம்ம ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அப்படியே மூடி போட்டுருவோம். போட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகணும், வேகணும். இப்போ வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு அப்படியே மாற்றிடுவோம். மாற்றிட்டு அப்படியே எடுத்து வச்சுருவோம். அவ்வளோதான், நம்மளோட கம்பு மாவு இடியப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.